அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜூலை 11ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு தாங்க சுக்கிர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகிறது. ஸோ அதனால இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களானது ஏற்படும், அவர்களுக்கு முன்னேற்றங்களானது காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா நஷ்டங்களானது ஏற்படுமா, அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தடை தூக்குமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அவர்களினுடைய வழியில் ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு மறையுங்க. ஸோ அதெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம். அதை அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு விடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்களானது தேவைப்படுகிறது. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல் பூமி தொடர்பான பிரச்சனைகளானது இழுபறியான நிலைகளானது காணப்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த இழுபறியான நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான சூழலாக இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிவடையும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்குங்க. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் கொடுக்காம இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். அதேபோல் வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனங்களானது அவசியம். மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகளானது உங்களுக்கு தாமதப்படுங்க. அதேபோல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே போல் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம். திடீர் கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீண் கவலைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலைகளானது சாதகமாக இல்லாததுனால சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்குங்க. அதே போல் அறிவு திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்குங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது ராசிக்கு சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சியாக அமைந்துள்ளதுனால எங்கே இருந்தாலுமே ருசியான ஒரு உணவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டு மகிழ்வீர். அதேபோல் பஞ்சமாதிபதி புதனுடைய சஞ்சாரங்களானது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துவாருங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர். ஒரு காலகட்டத்தில் அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். அதே போல் பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும். செயல்திறமைகளானது உங்களுக்கு கூடுங்க. பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும். சுற்றத்தினர்களுடைய வருகையும் உங்களுக்கு இருக்குங்க. நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாகவே நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுடைய கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு இருக்கும். என்னுடைய சஞ்சாரத்தினால கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டங்களானது உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே வெற்றியானது பெறுவீர்கள். சுக்கிரன் உங்களுக்கு விரும்பிய ஒரு பணவரவை தருவார். உங்களுடைய நிதி நிலையை மீண்டும் வலுவாக மாற்றும். வீட்டுக்காக நிறைய செலவழிப்பீர்கள். வசதிகளும் சௌபாக்கியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும். பயிற்சியினுடைய காரணமாக செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலுமே மன உறுதியுடன் அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்களுடைய குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். அதே போல பொருளாதாரங்கள் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழிகள் பார்த்தீங்கன்னா ஏற்படாது. குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். அதோட கூட்டாளிகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. ஒரு முக்கிய முடிவையுமே ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து எடுக்க வேண்டும்.
மற்றபடி பொது காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வீர்கள். அனுபவஸ்தரர்களினுடைய அறிவுரைகளை கேட்டு அதற்கேற்றபடி தேவையான மாறுதல்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள். அதனால் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து அகற்றவும் பழைய தாக்கங்களை மறக்க முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருநாமங்களை ஜபித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது இப்பொழுது ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். முன்கூட்டியே யோசித்து உங்களுடைய செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள். உங்களுடைய மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கக்கூடிய ஆற்றல்களானது உங்களுக்கு உண்டாகும். கிணற்று தவளையாக இருந்தவர்கள் இப்பொழுது வெளிநாட்டுக்கு பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் வந்து பெறக்கூடும். அந்த ஒரு யோகங்கள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகுங்க. குறைவான உடல் உழைப்புகள் கூட உங்களுக்கு நிறைவான வருமானத்தை வந்து கொடுக்கும். இல்லத்தில் குதூகலங்களானது நிறைந்து காணப்படும். ஆன்மீக தத்துவங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் இருந்து வருமானங்களானது வர தொடங்கும். வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கானது உயருங்க. இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். அரசு அதிகாரிகளுடனான உங்களுடைய தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்குங்க. அதே நேரங்களில் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம். அவ்வப்போது எதையோ இழந்துவிட்டது போன்ற மனக்கவலைகளுக்கு நீங்கள் ஆளாகலாம். மேலுமே ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம். கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது அவசியம். இந்த ஒரு காலகட்டத்தில் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியஸ்தரர் என்ற ஒரு அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர். அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக வந்து முடிப்பீர்கள். வருமானங்கள் உங்களுக்கு படிப்படியாக உயருங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள். மேலுமே அலுவலக வேலைகளில் வலுவானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. விரும்பிய இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய பயிற்சிகளை வந்து மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு இது லாபகரமான ஒரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. பொருட்களினுடைய விற்பனையானது நல்ல ஒரு முறையில் நடக்கும். விற்பனையாளர்களினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள். ஆனாலுமே கூட்டாளிகளை அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டாம். அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை வந்து பெறுவீர்கள். சிலர் புதிய பதவிகளில் வந்து அமரக்கூடும். தொண்டர்களினுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவும் இருப்பதனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைவேறும். புதிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணவரவு கொஞ்சம் திருப்தியாக வந்து இருக்குங்க. கை நழுவி போன ஒப்பந்தங்களும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனையை கொடுக்கும். உங்களுக்கு கணவரினுடைய அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கினிய சுற்றுலா சென்று வருவீர்கள். அதே போல் மாணவமணிகள் அதிகமாக உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெறுவீர்கள். உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் வந்து பெறுவீர்கள். பெற்றோரினுடைய ஆதரவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகளானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். அதேபோல் வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகளானது இப்பொழுது மேலோங்குங்க. பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அதேபோல் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தினால எதிலுமே வெற்றியும் வந்து பெறுவீர்கள். மற்றவர்களினுடைய பாராட்டும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களினுடைய கட்டாயத்திற்காக எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்ய வேண்டாம். எந்த இடத்தில் பேசும்போதும் கவனமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. விருப்பத்திற்கு மாறாக காரியங்களானது உங்களுக்கு நடக்கலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வீண் ஆசைகளானது இப்பொழுது உங்களுக்கு தோன்றலாம். கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே போல் கடன் தொல்லைகளானது அகலும். இந்த சுக்கிர பெயர்ச்சியினுடைய காலகட்டத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் இதை வைத்து நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்திக்கணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் வந்து நீங்கள் மீளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.